இன்றைய தினம் வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்குமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை வணக்கமாக ஏறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது பிலேயாம் என்கின்ற ஒரு புறஜாதியில் உள்ள தீர்க்கதரிசியை பற்றி. இவரை பற்றிய சம்பவம் என்னாகமம் புஸ்தகத்தில் 22வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் உள்ளது. முழுக்க 3 அதிகாரங்கள் இவன் என்ன செய்தான், என்ன சொன்னான் என்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பிலேயாம் என்ற உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது அவனுடைய கழுதை மனித குரலிலே பேசி அவனிடத்தில் வாதிட்டதுதான். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு மோசே ஆரோன் தலைமையில் வாக்குத்தத்த தேசத்திற்கு வழி நடந்து வந்த இஸ்ரவேலர் வாழ்க்கையிலே இடைப்பட்ட இந்த மனிதர்களிலே பிலேயாம் மிக முக்கியமானவன். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரவேலின் கடைசி தீர்க்கதரிசனம் மீகா இவரை குறித்து பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள கடைசி 3 புத்தகங்களிலே பேதுரு, யூதா, ஏன் என்று சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து கூட இவனை குறித்து ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கும் இவனுடைய காரியங்களிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இவன் எப்பொழுது இவர்களுக்கும் அவனுக்கும் இடையிலே அந்த தொடர்பு வந்தது என்று பார்க்கலாம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிளம்பி 38 வருடங்கள் ஆகிவிட்டது. காதேசிலே வனாந்தரத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது மிரியம் அங்கே மரித்து போனாள். மிரியம் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அதை ஒட்டி தண்ணீர் இல்லாம பிரச்சனைக்கு ஜனங்க கலவரம் பண்ண அந்த 38 வருஷம் அந்த ஜனங்கள் இழுத்து வந்த ஒரு டென்ஷன்ல இருந்து மோசையும் ஆரோனும் ஒரு டென்ஷன்ல, ஏன்னா இந்த காதேச தாண்டுனா வாக்குத்தத்த தேசம். ஆனா அதற்குள்ள அவங்க டென்ஷன்ல பேச சொன்ன இடத்துல கற்பாரையை அடித்து உடைத்து அவங்க 2 பேரும் பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகி போனாங்க. இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி சேயீர் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த காதேசத்தை தாண்டி சேயீர், அதை தாண்டி வாக்குத்தத்த தேசம் போகணும். ஆனா அந்த சேயீர்ல குடியிருக்கிறது ஏதோமுடைய சந்ததி. இவர்கள் வழியாக கடந்து போவதற்கு மோசே அனுமதி கேட்டான். நான் உங்களை தாண்டி எங்க இடத்துக்கு போறேன்னு கேட்டான். ஆனா ஏதோமுடைய ராஜா அனுமதி கொடுக்கவில்லை. அதை நம்ம என்னாகமத்துல 14 இருந்து 18 வசனங்களை நம்ம படித்தோம்னா அதுல இருக்கும். மோசே காதேசில இருந்து ஏதோமின் ராஜாக்கு ஆள் அனுப்பி நாங்க போகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடு, மெயின் ரோட்லயே போயிடுவோம், துட்டு கொடுத்து தண்ணி கூட நாங்க வாங்கி குடிச்சுக்குவோம், உங்ககிட்ட ஒன்றும் எடுக்க மாட்டோம், நாங்க போயிடுவோம் யாங்கிறா. ஆனா ஏதோ நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்பட்டு வருவேன் அப்படின்ட்டான். இவங்க ஆண்டவர் சமூகத்துல என்னன்னு கேட்கிற போது ஆண்டவரும் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார், நீ அவங்க கூட போகக்கூடாது, அவங்ககிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது, அவனுக்கு விரோதமாக செயல்படாதுன்ட்டார். அது என்னாகும் 2வது அத்தியாயத்துல இந்த காரியங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. 4-5 வசனங்களில் இருக்குது. ஜனங்களுக்கான சேயரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரன் எல்லையை கடக்கப் போகிறீர்கள், உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களும் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தில் 1 அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ இவங்க அதனால சேயரை சுத்தி போறாங்க. வழி ரொம்ப மோசம், ரொம்ப கடினமான ஒரு பாதை, அது வழியாக கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதை கடந்து போற போதுதான் ஓர் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வர்றாங்க. அங்க ஆரோன் மரித்து போகிறார். ஆரோன் அடக்கம் பண்ணிட்டு எலேசரை வச்சிடறாங்க. இதை தாண்டி அடுத்த ஏரியாவுக்கு வராங்க. அங்க வருகிற போது ஆராத் அப்படிங்கிற ஒரு ராஜா, அந்த பகுதியில இருந்த ஒரு சின்ன ராஜா, அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர்றான். அவனை தேவன் இஸ்ரவேலர் கையில ஒப்பு கொடுக்கிறார். உடனே அவனை யுத்தம் பண்ணி அவனை கொன்று அவனுடைய தேசத்தை கையில எடுத்துக்கிறாங்க. என்னாகமம் 21வது அத்தியாயம் 1-2 வசனங்களில்
வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார் என்று தெற்கே வாசகம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்டது. அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவனை என் கையில் கொப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவனை ஜெயிச்சிருவோங்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர்கள் பட்டணங்களை சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அதை தாண்டிட்டு அடுத்தது இந்த ஏதோமுடைய தேசத்தை சுற்றி போகணும். போகிற போது வழி மோசமாக இருந்ததுனால ஜனங்கள் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. அதனால கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை கடிக்குது, அழுகுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போதும் ஒரு வெங்கல சர்ப்பத்தை தூக்கி வைங்கிறாரு. அது தூக்கி பார்த்து கொஞ்சம் கடினமான பிரதேசங்கள். காரணம் என்னன்னா, ஏதோ வழியாக போனா ஈஸி, ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்டான். சுத்தி போற பாதை கடினமான பாதை, அது வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த பகுதியாக மோவாபுடைய எல்லையும் சுத்தி போறாங்க. மோவாப்பும் இவர்களுக்கு உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோவாப்பையும் நீ தொந்தரவு பண்ணாத, அது அவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நான், அதனால நீ அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்ட்டாரு. உடனே அவங்க மோவாப்புடைய அந்த ஏரியாவையும் தாண்டி சுத்தி அம்மோன் எல்லைக்கிட்ட வராங்க. அம்மோனும் இவர்களுக்கு விரோதமாக செயல்பட முயற்சிக்கிறான். அப்போது அம்மோனுடைய யுத்தம் பண்ணாத, அதை நான் அவனுக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால நீ அங்க போகாதேங்கிறாரு. உபாகமத்துல 2வது அத்தியாயம் 9வது வசனத்துல பார்த்தா, கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதை தொடர்ந்து அடுத்து இவங்க போற இடத்துல மோவாபியர் எல்லைக்கிட்ட வரப்போது அம்மோன் மோவாபை தாண்டி எல்லைக்கு போறாங்க. அங்கேயும் பிரச்சனை வந்து அவனும் உள்ள விட மாட்டேங்கிறான். உடனே அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 2வது அத்தியாயம் 17, 18, 19, கர்த்தர் என்னை நோக்கி, நீ 6 பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேர போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு கொடுத்திருக்கிறேன். லோத்துக்கு அவன் மகன் மூலம் பிறந்தது 2 பிள்ளைங்க. அதுல ஒன்னு அம்மோன், இன்னொன்னு மோவாப். ஸோ அந்த சந்ததியிற்கு இதை கொடுத்துருக்கிறேங்கிறாரு. சேயீர் வந்து ஏதோம் வம்சம், அது ஏசா. ஸோ எல்லாருமே சகோதரர்கள் தான் இவங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, அந்த வம்சாவளி தான். அதனால அவங்க கூட யுத்தம் பண்ணாதே அப்படின்னு தடுத்துறாரு. இதையும் தாண்டி அவங்க சுத்தி போகிற போது அங்க இருக்கிற எமோரியருடைய ராஜா ஷீகோன் இவங்களுக்கு விரோதமா வரான். அப்ப இவங்க ஆண்டவரை நோக்கி கேட்கிற போது, அவன் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால நீ அவனோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்துக்கொள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அவங்க அவனோடு யுத்தம் பண்ணி அவனுடைய தேசத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. சீகோனுடைய அந்த எமோரியன் அவனுடைய தேசத்தை வந்து இவங்க ஜெயித்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்தது வந்தோன்னா பாசான் தேசத்தினுடைய ராஜா ஓக், அவனை இவங்களுக்கு விரோதமா வரான். அப்ப இவங்க ஆண்டவரை கேட்கிற போது ஆண்டவர் வந்து, நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவன் தேசத்தை நான் உங்க கையில கொடுத்துட்டேன், நீ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. உடனே இவங்க எமோரியன் ராஜாவுக்கு செய்தது போலயே இவனே ஜெயித்து இவனுடைய தேசத்தை கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப அடுத்தது இவங்க போய் நிக்கிற இடம், அங்க இருக்கிறது மீதியானியர், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி யோர்தானுடைய இந்த கரைக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட யோர்தானுக்கு இக்கரைக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு சைடுல இருக்கிறது வந்து மீதியானியர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க யோர்தானை கடந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள உள்ள போகணும். அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நம்மளுடைய இந்த பிளேயாமனுடைய ஸ்டோரி இந்த இடத்துல வந்து உள்ளே சேருது. இவனை அங்க அழைத்து வந்தது யார் அப்படின்னா மோவாபியருடைய ராஜா. இதை நம்ம என்னாகும் 22வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம்.
1, 2, 3 பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையில எரிகோ, இக்கரையில இவங்க மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கேட்டான். ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து, ஆனா கிட்டத்தட்ட இவன் தேசத்தை தாண்டி போயிட்டாங்க, அவங்க கூட சண்டை போடாமலே போயிட்டாங்க. ஆனாலும் அவன் பயப்படுறான் அவங்களை கண்டு. இவன் உடனே மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மீதியானியர் அந்த பக்கத்துல இவங்க இருக்கிற ஐயாக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மீதியான் ஆபிரகாமுடைய ஒரு பிள்ளையோட வம்சத்துல வந்தவன் தான். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா மோசையுடைய மாமனார் அந்த மீதியானருக்கு ஒரு காலத்துல ஆசாரியனா இருந்தவன். அவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அவங்கள சொல்லி பார்க்குறான், மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும். அதனால அவங்களுக்கு பயந்து போய் பேயரின் குமாரனாகி பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு சேனாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிராக இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால் நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். இங்கதான் பிழையாம் உள்ளவாரர். இந்த மோவாப் ராஜா இவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால வேற வழி இல்லை, இவர்களை ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிழையாம கூப்பிட்டு வர்றான். இவன் பிழையாம் வீட்டுக்கு ஆள் அனுப்புறான். இங்கதான் பிழையாமுடைய கதை ஆரம்பமாகுது. அவன் தன்னை அழைக்க வந்தவர்கள்ட்ட நைட்டு இங்க தங்குங்க, கர்த்தர் எனக்கு என்ன உத்தரவு கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறான். ஆனா அன்று இரவே அவனை சந்தித்த தேவன் அவனை போக அனுமதி கொடுக்கல. நீ போக வேண்டாம், அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அதனால நீங்க போக வேண்டாம் அப்படின்ட்டாரு. என்னாமும் 22 12வது வசனம். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. இவனும் அதே போல சொல்லி அனுப்பிச்சிட்டான், எப்பா தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் வரலன்ட்டான். உடனே பாலாக் திருப்பி நிறைய விஐபிஸ் எல்லாம், மீதியான தேசத்தில் உள்ள முக்கியமான மனிதர்கள், மோவாப் தேசத்தில் உள்ள முக்கியமான பெரிய பெரிய பிரமுகர்களை அனுப்பி, இன்னும் உனக்கு நிறைய பணம் தரேன், நீ வா, நிறைய அதிக கனப்படுத்துவேன் வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வந்த உடனே அவனுக்கு மனசு அப்படியே 2 பக்கம் டயலாமா ஆகுது, என்ன பண்ணலான்னு. சரி, எதுக்கும் இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்குங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவங்கள வீட்டுல தங்க வச்சிடறான். அன்றைக்கும் இரவு தேவன் அவனை சந்திக்கிறார். யாரு வந்தான்னு கேட்கிறாரு. இல்ல, அவன் என்ன ஆள் அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ற போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போகணும்னா போ, ஆனா நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை மாத்திரம்தான் நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்னாகமத்துல 20வது அத்தியாயம் 22ல 20வது அத்தியாயம். இரவிலே தேவன் பிழையாம் இடத்துல அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடன் கூட போ, ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்சு கிளம்புறான். எலும்பி கழுதில ஏறி போகிற போது இந்த பாலாக்குடைய மோவாப்புடைய விஐபி, மீதியான விஐபி, இவன் வேலைக்காரர் 2 பேர் எல்லாரும் கூட்டிட்டு போகிற போது கர்த்தருக்கு இவன் கிளம்பி போகிறது கோபம் வருது. அது என்ன, ஏன் அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு, ஏன் அவருக்கு கோபம் வந்தது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு எதிராக உருவின பட்டயத்தோட வழியில நிக்கிறார். ஆனா இவனுக்கு தெரியல, அவன் கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே கழுதை வழிய மாறி வெளியே ஏறி ஓடுது. இந்த இடத்த விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு வெளியே போகுது. 3 தடவைகள் வழி மாறி போகுது. அதனால பிழையாம் கோபம் கொண்டு கழுதையை அடிக்கிறான். அப்போது தேவன் கழுதையினுடைய வாயை திறந்தார். அதனால கழுதை அவனை பார்த்து சொல்லுது, என்னை ஏன் இத்தனை தடவை அடிச்சான் நானு அப்படிங்கிற, 3 தடவை என்னை அடிச்சே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்க. அப்ப சொல்றேன், என் கையில பட்டயம் மட்டும் இருந்தானே உன்னை வெட்டி கொண்டு போட்டிருப்பேன் நான் அப்படி.
கழுதை சொல்லுது, நீ என்னை கை கொண்ட நாள் முதல் நான் இப்படி தான் நடந்திருக்கேனா? அப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க கேட்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல சொல்ற போது, சரி இதை மேலும் வளர்க்க வேண்டாம் என்று கர்த்தர் பிலேயாமுடைய கண்களை திறக்கிறார். அப்பதான் அவன் பார்க்கறான், உருவிய பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்னாடி நிக்கிறத. அதை கண்டவுடனே அவன் தாழ கீழே விழுந்து ஒரு பாதத்தில் விழுந்து கீழே விழுகிறான். அப்ப அவர் சொல்றாரு, நீ ஏன் கழுதை அடிச்ச? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை மட்டும் என்னை கண்டு விலகலைன்னா நான் உன்னை அப்பவே கொண்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிறது. அப்போது பிள்ளையாம் சொல்றான், நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்பதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உம்முடைய பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன் அப்படிங்கிறான். அப்பயும் கூட சாரி நான் ரிட்டர்ன் ஆகி போயிடுறேன்னு சொல்லல, இது தப்பா இருக்கும்னா நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சுதான் சொல்றேன். உடனே அவரும் சொல்றாரு, நீ அந்த மனிதரோட கூட போ, ஆனா நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம்தான் நீ சொல்ல கடவாய் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சுறார். இவன் அதுக்கப்புறமும் கிளம்பி போறான். அங்க போய் பாலாக்கை சந்திக்க, பாலாக்க அவனுக்கு பெரிய விருந்து இருந்தெல்லாம் வச்சுட்டு, நீ வா, இங்க உள்ள மலை மேலே ஏறி அந்த ஜனங்களை பாரு, பார்த்து அந்த ஜனங்களை சபினி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுல விசேஷம் என்னன்னா, பாலாக் கூட்டிட்டு போயிட்டு பிள்ளையாம் மலை மேலே ஏறி 7 பலிபீடங்கள் கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தகன பலியாக இட்டு, பிற்பாடு பாலாக்கை நீ அங்கே இரு, நான் போய் கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு போறான். இது என்னாகும் 23வது அத்தியாயத்துல 4-5 வசனங்களை நம்ம பார்க்கலாம். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்போது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய், நான் சொன்ன அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்க அவனு சொல்லி அனுப்புறார். உடனே பாலாக் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றான். அதுல இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து அவன் சொல்றான். இதனால பாலாக் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். நானும் அவங்களை சபிக்கும்படி உண்மை கூப்பிட்டு வந்தேன், நீ அவங்கள ஆசீர்வதிக்கிறதே, இது என்ன அப்படிங்கிற. சரி வேற ஒரு இடத்துக்கு வா, இந்த ஜனங்களை இன்னொரு இடத்துல இருந்து பாரு, ஒருவேளை இந்த ஜனங்கள் நிறைய இருக்கிறதுனால நீ பயந்து போய் கண்டா அதை சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறான். அங்கேயும் போய் சொன்னோன்னா அங்கேயும் 7 பலிபீடம் கட்டுறாங்க. 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டுட்டு அவன் தேவ சமூகத்துக்கு போற போது தேவன் மீண்டும் அவனை சந்தித்து, நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லு அப்படிங்கிறார். அவன் திருப்பி அதே அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறான் 2வது தடவை. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பாலாக்கு, என்ன நீ அங்கேயும் இப்படி பண்ணிட்ட இங்கே இப்படி பண்ணிட்ட, பின்னாடி அவங்க கடைசி போர்ஷன் இருக்கு, அங்க வா, அங்க போய் பார்த்தாலும் அவங்கள பார்த்து சபிக்கலாம் நீ வான்னு சொல்லி 3வது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். 3வது தடவையும் 7 பலிபீடம் கட்டுறாங்க, 7 காளைகள் பலியிடுறாங்க, 7 ஆட்டுக்கடாக்கள் பலியிடுறாங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே போய் சவுனு இனம் பார்க்காம அவர்கிட்ட தேடி போகாம அங்கேயே நின்று, ஆண்டவரே அப்படிங்கிற போது இப்போ தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குகிறார். அங்கேயும் அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். இதனால பாலாக் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டு, அவங்கள சபிக்க சொல்லி நான் அவனை கூப்பிட்டு வந்தேன், நீயோ அவங்கள ஆசீர்வதிச்சுட்ட, ஆனாலும் உன் இடத்துக்கு திரும்பி போப்பா, நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு கனம் அடையாதபடி உன் கர்த்தர் உன்னை தடுத்தார் போ அப்படிங்கிறார். அப்ப பிலேயாம் அங்க சொல்றான், பொறு, நான் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு 4வது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இந்த 4வது தீர்க்க தரிசனத்துல 4 பேரை குறித்து 4 தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறான். 4 வேற வேற ஆள்களை குறித்து 4 தீர்க்க தரிசனங்கள் அவன் சொல்லுகிறான். இதை நம்ம
24வது அத்தியாயம் என்ன ஆகுது? 24வது அத்தியாயத்துல 11 படிக்கலாம். பாலாக் பிளேயம் பார்த்து சொன்னா, உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடி கர்த்தர் தடுத்தாருங்க. அப்போது பிளேயாம் பாலாக்க நோக்கி, பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதுக்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதே சொல்வேன் என்று நீர் என்னிடத்தில் அனுப்பின ஸ்தானாதிபதி இடத்தில் நான் சொல்லவில்லையா? நான் நம்ம அக்ரிமெண்ட் படி அவர் என்ன சொல்றாரு அதானே சொல்வேன்னு சொன்னேன், நான் அதானே சொன்னேன் நான் அப்படின்ட்டேன். இப்ப சொல்றேன், இதோ நான் என் ஜனத்தார் இடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயரின் குமாரன் பிளேயாம் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விளம்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து சொல்லிட்டு 17 இருந்து 19 வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அதன் மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் அப்படின்றார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார். அடுத்ததாக 20வது வசனத்திலிருந்து மேலும் அடுத்த ஒரு அவன் அமலேக்கை நோக்கி தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்புவான், ஆனால் அவன் முடிவில் முற்றிலும் நாசமாவான் அப்படிங்கிறார். அன்றியும் இது 3வது, அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தல அரணிப்பானது, உன் வீட்டை கண்மலையில் கட்டினாய், ஆனாலும் கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைபிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் அப்படின்னு. பின்னும் இது 4வதாக, அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? சித்திப்பின் கரைதுறையிலிருந்து கப்பல்கள் அசூரை சிறுமைப்படுத்தி ஏபோரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். பின்பு பிளேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு போனான், பாலாக்கும் தன் வழியிலே திரும்பி போனான். இதோட அவனுடைய கதை இந்த இடத்துல முடியுது. இதுல இதுக்கு அடுத்த நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னும் சிக்கலான சம்பவம். அது அவனுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லுது. இதுவரைக்கும் பிளேயாம் நடந்து கொண்ட விதங்களை எல்லாம் பார்த்தா தேவனுடைய வார்த்தையின் முடி சொன்ன உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அல்ல. ஏன்னா இவன் சொன்னது எல்லாமே தேவன் சொன்னதை அப்படியே சொன்னா அது அத்தனையும் அப்படியே நிறைவேறிவிட்டது. இவன் தேவனுக்கு உண்மையாக நடந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்பு அவன் ரகசியமாக பாலாக்குக்கு கொடுத்த ஆசனையின்படி பாலாக் செயல்பட அதன் விளைவாக தேவனுடைய கோபம் இஸ்ரவேலர் மேலே எழும்ப இஸ்ரவேலருக்குள்ளே வாதை உண்டானது. அதை இதை தொடர்ந்த அத்தியாயத்திலே இதை தொடர்ந்தே அப்படியே வருது. 25வது அத்தியாயம் 1 நம்ம படிக்கலாம் 9 வரைக்கும். இஸ்ரவேலர் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளிலே விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீங்கள் ஜனங்கள் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய். தூக்கி போடும்படினா அவனை கொன்னு அவன் பிணத்தை மரத்துல கட்டி தொங்க விடு ஜனங்களுக்கு அடையாளமான்னு சொல்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்க அவரவர் பாகால் பெயரை பற்றி கொன்ற உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே நியாயாதிபதிகள் அவங்க எல்லாம் அழுகுறாங்க. ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களே, என்ன பண்றோங்கிறாங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் போதே இஸ்ரவேல் புத்திரர் ஒரு மீதியான ஸ்திரியை கூட்டி கொண்டு தன் சகோதரர் இடத்துல கூட்டிட்டு போறான். அதை பார்த்தோன்னா ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலேசர்
கோபம் எடுத்துட்டு கையில ஒரு ஈட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க போது 2 பேரையும் சேர்த்து ஒரே குத்தாக குத்தி கொண்டு போட்டான். அதன் விளைவாக இதற்கு இடையிலே தேவனுடைய கோபம் எழுந்தினால வாதை உள்ளே கிளம்பிருச்சு. யார் யார் இந்த விக்கிரக வணக்கத்துக்கு படைத்ததை புசித்துட்டு வந்தாங்களோ, அன்னை பெண்களோடு விபச்சாரம் பண்ணார்களோ, இவர்களுக்குள்ள தேவனுடைய கோபம் மூண்டதுனால வாதை கிளம்பினது. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். இது முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி 16, 17, 18 வருஷம் கர்த்தர் மோசேயை நோக்கி, மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். பேயேரின் சங்கதியிலும் பேரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலும் குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியானின் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே. அதனால இந்த மீதியான் அவங்க எல்லாம் ஆளுங்களை அனுப்பி செஞ்ச அந்த காரியம், உங்களுக்கு விரோதமாக செஞ்ச அந்த காரியத்தினால நீ அவங்களெல்லாம் கொண்டு போடணும்னு. அதேபடி அதுக்கப்புறம் மோசே ஒரு சென்சஸ் கணக்கெடுக்கிறாரு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 1000 பேரை எடுத்து கிளப்பி விடுகிறாரு. இந்த 1000 பேரை 12,000 பேரை அனுப்பிச்சு அங்க இருந்த அந்த மீதியானரை சுத்தமாக கொண்டு போட்டுறாங்க. இது கடைசியாக அந்த பார்டருக்குள்ள நுழைய முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வருகிற இந்த பிலேயாம் ஒரு புதிரான நபர். இவர் யாருன்னா, இவர் ஆபிரகாம் வம்சத்துல வந்தவரும் அல்ல. குறிப்பாக இவன் மோபாவி வம்சத்தை சேர்ந்தவனும் கிடையாது, மீதியான் வம்சத்தை சேர்ந்தவனும் கிடையாது. இவன் ஆராமிய வம்சத்தை சேர்ந்தவன். அது நம்ம இந்த 23வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா அவனுடைய தீர்க்க தரிசனத்துல, முதல் தீர்க்க தரிசனத்துல அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். இவன் சொல்லுகிறான், நான் இருந்தது எங்க அப்படிங்கிறான். ஆராம் என்கிற ஒரு சந்ததியை சேர்ந்தவன். இவனுக்கும் இந்த மோவாபுக்கும் மீதியானிற்கும் இஸ்ரவேலருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இவன் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு குறி சொல்லுகிறவனாக இருந்தான். அதாவது வருங்கால நிகழ்ச்சிகளை இது இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றானா, இன்னார் என்ன செய்யறானா, நம்ம ஊர்ல என்ன இருக்கிறாங்களா அந்த குறி கேட்கிறவங்க, அதே போல ஏவல் பில்லி சூனியம் பண்றவங்க, இந்த மாதிரி இதுல ஒரு தேச அளவுல புகழ்பெற்ற ஒருவனாக இருந்தான். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, இவனுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய யெகோவா தேவனை பற்றியும் அறிந்திருந்தான். அதுதான் எப்படின்னு தெரியல. ஏன்னா இவனை தேடி ஆளுங்கள் வந்தபோது இவன் சொன்ன வார்த்தை என்னாகமம் 22ல 7-8 பாலாக் ஜனங்களை அனுப்புறான். அப்பொழுது மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்வதற்குரிய கூலியை தங்கள் கையில எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாமிடத்தில் போட்டு பாலாக்கின் வார்த்தையை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவரை நோக்கி, ராத்திரியில இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிழையாமிடத்தில் தங்கினார்கள். அவன் சரியான அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். கர்த்தர்ன்னு நமக்கு தமிழ் வேதத்துல கொடுத்துப்பட்டிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எபிரேய பைபிளில் யெகோவா அப்படின்னு இருக்கும். தேவனுடைய சரியான நாமத்தை இவன் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் செல்ல முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாரோ அதையும் அறிந்திருந்தான். சர்வாங்க தகன பலி அவன் தேவனால் அங்கீகரிக்கும்படியாக ஒரு மனிதன் அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தித்தான் தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்பது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு கட்டளை.
லேவியராகமத்துல பாத்தீங்கன்னா 1வது அத்தியாயத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். லேவியராகமம் 1 1, 2, 3 நம்ம படிக்கலாம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை நோக்கி அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையில் எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவனதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டாந்து பலியிடுவானாக. ஆட்டிலையோ மாட்டிலையோ ஒன்னு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு. அதே போல லேவியராகமம் 21வது அத்தியாயத்திலையும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மோசேயை நோக்கி. 17-18 வசனத்துல பார்த்தா இருக்கும். நீ ஆரோனுடன் அவன் குமாரருடன் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேல் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின் படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை அவர்கள் செலுத்த போகிறார்களோ அவர்கள் செலுத்துவது ஒரு குறைவும் இல்லாமல் பழுதற்றதா இருக்க வேண்டும். இது எப்படி அவனுக்கு தெரியுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா சரியாக என்ன முறையில தான் போகணும். தேவ சமூகத்துல சும்மா போக முடியாது. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தான் அங்கீகரிக்கப்படும்படியாக ஒரு சமூகத்தில் போக வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். எப்படி இவன் அறிந்திருந்தான் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாத ஒரு காரியம்தான். ஏனென்றால் புறஜாதிகளிலும் அநேகர் தேவனை குறித்த அறிவுக்குள்ள இருந்திருந்தாங்க. உதாரணம் மெல்கிசேதேக். இது எப்படி அறிந்திருந்தானோ தெரியாது. அவன் சரியாக அறிந்திருந்தான், சரியாக செஞ்சான். இவன் சொல்லிய 7 தீர்க்க தரிசனமும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் நிறைவேறி விட்டது. அதுதான் அதுல முக்கியம். இதுல இவன் கூறின தீர்க்க தரிசனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் சொல்லுவது என்ன இவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவன் சொன்ன முதலாவது தீர்க்க தரிசனம் என்னாகமம் 23வது அத்தியாயத்துல 7, 8, 9, 10. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்கு யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவர்களை கண்டு குன்றுகளில் இருந்து அவர்களை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவும் அவன் முடிவு போல் இருப்பதாக அப்படின்னு சொல்றான். இதுல அவன் சொல்றான், முதலே சொல்லுகிறான், தேவன் அவர்களை வெறுக்கவில்லை, தேவன் அவர்களை நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறவர்கிட்ட நான் எப்படி நான் வெறுப்பேன் அப்படிங்கிறான். கர்த்தர் அந்த ஜனங்களை நேசிக்கிறார். அவங்கள போய் விரோதமா எவன் எதிர்க்க முடியும் அப்படிங்கிறார். அடுத்ததா சொல்றான், இந்த ஜனங்கள் தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் பிறரோடு கலவாமல் தனித்து இருப்பார்கள் அப்படிங்கிறார். அன்றைக்கு அவர்கள் ஆண்டவர் பிரித்து எடுக்கிற போது அப்படித்தான் பிரித்து எடுத்தார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். இன்றைக்கு சபை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு கிரேக்க பாஷையில எக்லீசியா அப்படிம்பாங்க. எக்லீசியானா பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். முதலிலே யோவானும் பேதுருவும் பரிசுத்தாவில் நிறைந்து அவர்கள் செய்தி கொடுத்த போது 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த ஆலோசனையிலே இந்த சந்ததியோடு கலவாமல் உங்களை பிரித்து கொள்ளுங்கள் அதையும் சொன்னாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான். We should not mix
தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட் இருக்கலாம், பட் ஃபெலோஷிப் கூடாது, ஐக்கியம் கூடாது. பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முன்னதாக தேவனுடைய சாட்சியாக இருக்கக்கூட அழைக்கப்பட்டவர்கள். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். 10வது வசனத்துல இவர்கள் இன்னும் மிகுதியாக பெருகுவார்கள். ஏராளமான ஜனம் வந்திருக்கு, நீ பயப்பட்டப்பா, இது கால் பங்கு தான், இது வெறும் கால் பங்கு தான். இன்னமும் இந்த ஜனம் மிகவும் பெருதியாக பெருகும் அப்படிங்கிற பலிகை பெருகுங்கள் என்ற தேவனுடைய ஆசீர்வாதம் இவங்க மேல இருக்கு. இவங்க பெருகிட்டு தான் இருப்பாங்க, நீ அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற. கடைசியாகத்தான் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவும் அவன் முடிவு போல இருப்பதாக அப்படின்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற. அதாவது மரணத்திற்கு பின்னாடும் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமானாக இருந்து மரித்ததுக்கு பிற்பாடும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அதை போலவே நானும் மரிப்பேனாக, ஏன் மரணமும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு அவன் விரும்பினான். சோ அந்த பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் உரிய ஆசீர்வாதத்துக்கும் இவர்கள் உரியவர்கள் என்பதை மறைமுகமாக சொல்லிக்கலாம். இதை கேட்ட உடனே தான் பாலாவுக்கு கோவம் வந்து வச்சு, நான் என்ன அவனை சபிக்க சொன்னா நீ ஆசீர்வதிக்கிற அப்படி. 2வது இடத்துல போய் சொன்னபோது 2வது அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். அந்த 2வது தீர்க்க தரிசனத்துல என்ன சொன்னான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 23வது அத்தியாயம் 18 24 வசனம் வரைக்கும். அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திரும் கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவன் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை அப்படிங்க. 2வது தீர்க்க தரிசனம். இதுல ஒரு முதலாவது சொல்லுகிற வார்த்தை பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் இல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரர் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க லாபத்துக்கு தக்கன மனம் மாறுகிறது மனிதன்தான், ஆனா அவர் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி பெருசாகும், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னதை செய்வார் அவர். அதனால மனிதனை போல அங்க சொன்னா இல்ல, இங்க சொல்லுனா சரி அங்க ஆசீர்வதிச்சு இங்க சபிச்சிருவாருன்னு எதிர்பார்க்காத அப்படிங்கறத மறைமுகமாக அவனுக்கு சொல்லிடுறார். அடுத்ததாக 20-21 வசனம் தான் முக்கியமானது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இவர் சொல்லுகிற அந்த நேரத்துலதான் அவங்க அங்க கலகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தண்ணி கலகம் பண்ணாங்க, வழி நிமித்தம் முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானமாயிருந்தார். அதான் சொல்றார், அவங்க தப்பு பண்ணாலும் அவர் அவங்களை மன்னிச்சு கொண்டுட்டு வருவார். அடுத்தது முக்கியமானது, அவர்கள் தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். எல்லா இடத்துலயும் கடவுள்னு ஒரு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாரு, போயிட்டு தான் தேடிட்டு வருவீங்க. அப்படி கிடையாதுப்பா. இவங்க எங்க போறாங்களோ வராங்களோ அங்க எல்லாம் அவங்க கூடவே இருக்கிற தேவன், அவர்கள் மத்தியிலே இருக்கிறவர். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனார்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஒரு வசனம் 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதை சொன்னவன் யாருன்னா உலக புகழ் பெற்ற ஒரு மந்திரவாதி. அவன் சொல்றான், யாக்கோபுக்கு விரோதமாக எந்தவித மந்திரவாதமோ தந்திரவாதமும் செயல்படாதுப்பா,
ஏன்னா அவங்க கடவுள் அவங்களோட இருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது இல்லை. அவன் புள்ளி சோனியை வச்சுட்டான், எனக்கு இது வச்சுட்டான் அது வச்சுட்டான்னு கவலைப்படுறாங்க. அதெல்லாம் அவங்களுடையது. நமக்கு விரோதமாக எந்தவித மந்திர தந்திரமோ எதுவுமே செயல்படாது. இந்த பாதுகாப்பு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அதே போல 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, இதை காட்டிலும், இன்னைக்கு நீ பார்க்கறதை காட்டிலும், ஏதோ ஒரு பரதேசிகளை போல வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணுகிறவர்கள் போல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு நீ நினைக்கிற. ஆனா நாளைக்கு இது ஒரு பெரிய ராஜ்யமாக எந்திரிக்கும். தனக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையுமே அடித்து நொறுக்கி போடும். ஒரு பலமுள்ள ராஜ்யமாக, ஒரு பலமுள்ள ஜனமாக இவர்கள் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். அதற்கப்புறமா அவன் சொல்றான், இல்ல நீ இங்க வா, அங்க வா, இங்க வந்து நின்று எனக்கு சொல்லு, அங்க வந்து சொல்லுன்னு 3வது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. 3வது இடத்துலயும் 7 பலிபீடம் கட்டி 7 பாலைகளை பலியிட்டு 7 ஆட்டுக்கடாக்களை பலியிட்டு விட்டு அவர் நிக்கிற போது முன்னாடி இருந்த இடத்துல பலிகளை செலுத்தி விட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்துல என்ன சொல்லுவாருன்னு பார்க்க அவர் தேடி போனான். இப்ப அதெல்லாம் போகல, அங்கேயே நின்றுட்டான். இவனை ஆசீர்வதிக்கிறதா சித்தம், இனிமே என்ன ஆசீர்வதிக்கணும் அங்க போய் கேட்க வேண்டாம், அவரே சொல்லுவாருன்ட்டு அங்கேயே நின்னா. அந்த 24வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா 1-2 வசனங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேலின் கோத்திரங்களை பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவன் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறான். அந்த வழியில கர்த்தர் தூதன் உருவின பட்டயத்தோடு நின்னாரே, அப்ப நான் கீழே உளுந்தனே, அப்ப அவர் என் கண்ணை திறந்தாரே. நான் சொல்றேன், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவளுடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தனது அம்புகளால் எய்வார்கள். துஷ்ட சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். இது அவன் தனக்கு கிடைத்த விசேஷமான ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்கிறான். நான் அவரை கண்ணால பார்த்தவன்ப்பா, நானு கீழே உழுகிற போது கண் திறக்கப்பட்டு கீழே உழுகிற போது அவரை நான் பார்த்தேன்ப்பா. நேருக்கு நேரம் முகத்தை பார்க்கல, கீழே குப்புற விழுந்ததான் பார்த்தேன். ஆனாலும் அவரை ஒரு ஜனம் நான் பார்த்தேன்ப்பா, நான் சொல்றேன்ப்பா அப்படிங்கிறான். சர்வ வல்லவரை கண்டவன் நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறான். தேவன் இவர்கள் மத்தியில வாசமா இருப்பதனால அழகும், அதாவது பரிசுத்தமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பழுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதமும் உடையவர்கள் இவர்கள் அப்படிங்கிறான். அந்த 7வது வசனத்திலிருந்து அவன் சொல்றான், அவர்களுடைய ராஜா ஆகாகை போலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஆகாக் அப்படிங்கிறது குறிப்பாக அமலேக்கியருடைய ராஜாக்களுடைய ஒரு பெயர். அதாவது எகிப்திய ராஜானுக்கு பார்வோன் அப்படின்னு பேர் இருக்கும். அதே போல அமலேக்கியனுடைய ராஜாக்களுக்கு ஆகாக் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அமலேக்கியர் ரொம்ப வயலண்டான ஒரு கூட்டம். அது இவன் சொல்றான், அவங்கள காட்டிலும் இவங்க எந்திரிப்பாரு இவங்க அப்படிமா. இவர்களுடைய முதல் சத்ருவான அவர்களை இவர்கள் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறான். ஏன்னா
இவர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது முதலிலே இவர்களை பின்னாடி வந்து தாக்கினவர்கள் அமலேக்கியர் தான். அங்கதான் யோசுவாவை கொண்டு அவர்களுக்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணது. தேவன் அப்போதே சொல்லிட்டார், அமலேக்க நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டார். அதன் முதல்ல சொல்றேன், அவர்கள் முக்கியமான முதல் சத்துரு அழிந்து போவார்கள் அப்படிங்கிற. அதோட 17-18 வசனங்கள்ல தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வாக்கு தத்தமாக சொல்லி உடன்படிக்கையாக மாற்றின அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்று ஆபிரகாமு சொன்ன ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் அப்படிங்கிறார். அதெல்லாம் சொல்லுகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால உங்களுக்கு விரோதமா சாபம் சொன்னா நானும் சபிச்சுதான் போயிடுவேன். ஆசீர்வதிக்க முடியாத கட்டளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாரு. இது 3 சொல்லிட்டோன்னா அவன் ராஜா சொல்றான், சரி 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 நீ இனிமேல ஒன்றும் பேசாத, நீ ஓடி போவோம் ஊருக்கு அப்படிங்கிற. அப்ப இல்லப்பா பொறு, உனக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கு, நான் சொல்றேன் பாரு. பிற்காலத்துல இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்வார்கள் என்று நான் சொல்லணும், நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தீர்க்கதரிசனம் அவங்களுக்காக 4ஆவதாக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான். இதுல 4 வேறு வேறு ஆட்களை குறித்த 4 தீர்க்க தரிசனங்கள் மறைமுகமாக இல்ல முக்கியமான ஒரு நபரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிடுறான். இது 24வது அத்தியாயம் நம்ம பார்த்தோம்னா 14 படிக்கலாம். இதோ நான் என் ஜனத்தார் இடத்துக்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும். அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து திரும்ப சொல்கிறான். பேரின் குமாரன் பிழையாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவரை காண்பேன், இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பி அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார். முக்கியமாக மோவாபுக்கும் ஏதோமுக்கும் இது 2 அவர்கள் கையால் அழிந்து போகிறோம். அங்க ஒருவர் எழுந்திருப்பார், அவர் கையால் அது அழிந்து போகிறார். 2வது, மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, அமலேக் முந்தி எழும்புவான், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசம் ஆவான். இது 2வது ஒரு தீர்க்கதரிசனம். 3வது, அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையிலே கட்டினாய், ஆனாலும் கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைபிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும். பின்னும் 4வது ஒரு கூட்டத்தை பார்த்து அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? சித்திம் கரைதுறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபோரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 4 தீர்க்க தரிசனங்களில இஸ்ரவேலருக்கு பின்னாலே சத்துருக்களாக எழும்பக்கூடிய அந்த 4 தேசங்களுக்குரிய முடிவும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு போய்விட்டது அப்படிங்கிறது நம்ம முதல் சொல்லுகிறோம். முதலிலே 14-19 மோவாப் ஏதோம் இவர்களை குறித்து, 2வது வசனம் 20 அமலேக்கை குறித்து, 3வது 21-22 கேனியனை குறித்து, 4வது அசூரியர்களை பார்த்து. இஸ்ரவேலின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றபடி இருக்கிறபடி இஸ்ரவேலுக்கு காரணமின்றி சத்துருக்களாக எழும்பிய ஜனங்கள் தேவனால் சபிக்கப்பட்டு அவர்கள் அழிவும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார். இது எப்ப சொல்கிறாரு? இதே ஜனங்கள் இவர்களுக்கு வழிவிட மறுத்த போது தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்துருக்கிறேன், யுத்தம் பண்ணாதேன்னு சொன்னனால இவங்க கடினமான பாதை வழியை சுத்தி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமா போறதுக்கு அப்ப பெர்மிஷன் கொடுக்கல. ஆனாலும் அந்த ஜனங்கள் பின்னாட்களிலும் உனக்கு விரோதமா தான் எந்திரிப்பாங்க, ஆனா அப்ப நான் அவங்கள அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த
4 தீர்க்க தரிசனங்களிலே கடைசியாக சொல்லப்பட்ட 3 தீர்க்க தரிசனங்களும், அதாவது அமலேக்குக்கு விரோதமான, கேனியனுக்கு விரோதமாக, அசூருக்கு விரோதமாக, அமலேக்குக்கு விரோதமான சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இவர் சொன்ன அந்த முதல் தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக, இது கண்டிப்பாக நிறைவேறும் பாருங்க இதெல்லாம் நடந்தா அப்படிங்கிறார். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது அந்த முதல் வதும் நிறைவேறியோட. இதுல வசனம் 15 to 19 மிக முக்கியமான ஒரு வசனம். அவன் சொல்லிடுறான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அப்படின்னு சொல்றான். அதுதான் முக்கியம். அதற்கு உறுதிப்படுத்துவதற்கு தான் மற்ற காரியங்கள் எல்லாம். அதே போல தாவீதின் காலத்திலே தாவீது எழுந்து ஒரு பெரிய ராஜ்யமாக இஸ்ரவேல் ராஜ்யம் எழும்பின போதே மோவாப், ஏதோம், அமலேக்கு இவர்களை எல்லாத்துக்கும் விரோதமாக அந்த தேசம் எழுந்து அவர்களை மிக முக்கியமாக அவர்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துட்டாங்க. 2 சாமுவேல் புத்தகத்துல 8வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா தாவீதின் காலத்துல இது என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறது அங்க இருக்கும். 2 சாமுவேல்ல 8வது அத்தியாயம் 1-2. அதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேதேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனிதரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாக மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அதே போல 11வது வசனம், தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளிடத்திலும் இவர்கள் எல்லாம் அவன் ஜெயிச்சு அவங்களையெல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு கீழாக கொண்டு வந்துட்டான். அவங்க ஒரு சிறு கூட்டமாக இவனை கண்டு பயப்படுகிற கூட்டமாக மாறிட்டான். அவர்கள் மேலாக இந்த சிங்கம் எலும்பும் தன் இரையை பட்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாவீதினுடைய காலத்திலே நிறைவேறிவிட்டது. ஆனால் இதுல விசேஷமா ஒரு காரியம் சொல்லுகிறான் 17-19 வசனத்துல. அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். நான் அவரை காண்பேன் அப்படிங்கிறான். இப்பொழுது அல்ல, கொஞ்சம் லேட்டாக. அவரை காண்பேன், சமீபமாய் அல்ல அப்படிங்கிறான். அவரை தரிசிப்பேன் அப்படிங்கிறான். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படிங்கிறான். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து தோன்றும். 19ல யாக்கோவிலிருந்து தோன்றுகிற அவர் ஆளுகை செய்வார் அப்படிங்கிறார். இது மறைமுகமாக சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை. இதுல அவன் சொன்ன அவரை காண்பேன், இப்போ இல்ல, ஆனா அவரை நான் தரிசிப்பேன். கொஞ்சம் அவரது வருகை கொஞ்சம் லேட்டு, அவரை எப்ப காண்பேன் எப்ப சந்திப்பேன் தெரியாது அப்படிங்கிறான். ஆனா இத மறைமுகமாக யார் அவர் என்று சொல்வதைத்தான் அதுக்கு முந்தின வசனத்துல அவன் சொல்லிட்டான். 16ல சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விளம்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது மீண்டும் ஒரு முறை அவரை நான் காண்பேன் அப்படிங்கிறான். சோ அவரை பார்க்கணுங்கிறது அவனுக்கு வாஞ்சையா இருந்தது. ஆனால் தேவனால் சொன்னார், ஒரு வருவார், பூமியிலே மனிதனாகவே வருவார், நீ அவரை காண்பாய் அப்படின்னு சொல்லிடுறார். இவன் அந்த வழியிலே சந்தித்த கர்த்தருடைய தூதனை குறித்து தான் சொல்லியிருந்தான். ஆனா அந்த கர்த்தருடைய தூதனை குறித்து ஒரு வார்த்தை ஏற்கனவே தேவன் மோசேக்கு சொல்லியிருந்தார். அது யாத்திராகமம் 23வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 20வது வசனத்துல இருந்து இருக்கும். யாத்திராகம் 23ல இவங்க எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற போதே அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று மோசேட்ட சொன்ன ஒரு காரியம். யாத்திராகம் 23ல 20வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே.
உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அப்பவே சொல்றாரு, உனக்கு ஒரு தூதனை நான் அனுப்பியிருக்கிறேன், அவர் உங்களை கொண்டுட்டு போவார். அவர் தான் அந்த கர்த்தருடைய தூதன். அவர் தான் தன் ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்க ஒருவன் கிளம்புகிறான் என்பதாக அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் தான் பிழையாமை சந்திக்கிறதுக்கு, அவனை மறுக்கிறதுக்கு வழியில குறுக்க வந்தவர். யார் இந்த கர்த்தருடைய தூதன் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறார். பூமியில அவர் பிறந்தபோது, மனிதனாக பிறந்தபோது அவருக்கு பேர் இயேசுன்னு வச்சாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பல இடங்களிலே விசேஷமாக என்றால் தேவதூதர்கள் யாருமே ஆராதிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் ஒரு கணமும் விட மாட்டாங்க. ஆனா தேவனுக்கு சமமான அந்த ஆராதனையை பெற்றுக்கொள்கிறவர்கள். நியாயாதிபதி புத்தகத்துல சிம்சோன் பிறக்க முன்னாடி மனோவாவுக்கும் அவன் தாயாக்கும் சமூகமான போது இந்த கர்த்தருடைய தூதனானவர் இருந்துதான் சொல்கிறார். அப்ப அவங்க பாதத்தில் பணிஞ்சு கொண்டாங்க. யோசுவா காலத்துல கூட தான் இதே போல அந்த யுத்தத்துக்கு யோசுவா எரியோவுக்கு விரோதமாக போகிற போது அவன் எரியோவை எப்படி ஜெயிப்பதுன்னு கலந்துகின்ற போது ஒரு கர்த்தருடைய தூதன் இவர் தான் அவனை சந்தித்து என்ன செய்யணும், நான் சொன்னபடி செய் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன ஆலோசனைப்படி தான் யோசுவாவை ஜெயித்தான். அன்று தன் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக வந்த அவர் தான் இன்று மனிதனாக பிறந்து நம்முடைய முழு உலகத்தின் சத்துருவான பிசாசன் பிடியிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு மனிதனாக வந்து அவனை ஜெயித்து நமக்கு அந்த விடுதலை கொடுத்திருக்கிறார். இதே காரியத்துலதான் இந்த வசனத்தை தான் புறஜாதிகள் அநேகர் இந்த தீர்க்க தரிசனம், இவனால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவங்க குறிப்பு வச்சிருந்தாங்க. இதுல சொன்ன பிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிற போது அவர்கள் அந்த யாக்கோபில் உதிக்கும் நட்சத்திரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பல வருடங்களாக. இதை நம்ம மத்தேயு புத்தகத்துல 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 1:2 இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஞானிகள் அவரை தேடி வந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். மத்தேயு 2:1-2 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆதாரமா வச்சுதான் அவங்க அந்த ராஜா எங்க, முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிற அந்த ராஜா எங்கே, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று வந்தார்கள். அவருக்கு தெரியல, ஏன்னா ஏரோது ஏதோமுடைய வம்சத்தை சேர்ந்தவன், அவனுக்கு தெரியல. அப்போது அவன் ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்கறான். ஆசாரியர் வேதபாரவர் கூப்பிட்டு எங்க பிறப்பான்னு கேட்கறான்னா, அவங்க மீகாவினுடைய தீர்க்க தரிசனத்துல 5வது அத்தியாயம் 2 எழுதி இருக்குது, யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதில் இல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அதை அடிப்படையாக வைத்து இவங்க பெத்லகேமுக்கு திரும்பி போறாங்க. அப்பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. 9, 10, 11 ராஜா சொன்னவர்கள் கேட்டு போகிற போது இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற ஸ்தலத்திற்கு நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களிலிருந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புள்ளையும் காணிக்கையா தந்தார்கள். இதுல விசேஷமாக ஒரு குறிப்பு என்னன்னா, பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொன்ன இதே மீகா தீர்க்கதரிசி 5வது அத்தியாயத்துல அதை சொன்னாரு. ஆனா அதை ஒட்டின 6வது அத்தியாயத்திலேயே இந்த பிழையாமை குறித்து தேவன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அவர் மூலமாக அன்று அவர் பிறப்பார் அப்படிங்கறத சொன்னவர், எங்க பிறப்பாருன்னு சொன்னவர் அதே தேவன் தான்
மீகாவின் மூலமாக இஸ்ரவேல் சந்ததிக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறாரு. அதுல அந்த பிழையாமை குறித்தும் சொல்லுகிறார். மீகா 6வது அத்தியாயம் 1 படித்து பார்த்தால், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலரோட அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிராக உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயாரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதி உத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்தது என்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இங்கே அதை நினைவுபடுத்துகிறார். இது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த மீகா தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்தை சேர்ந்தவர். ஏசாயா அரண்மனைகளில் இருந்தார். இவரும் நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய தீர்க்கதரிசனம் முக்கியமாக யூதா இஸ்ரவேல் ரெண்டையும் சொத்து, எருசலேமையும் இதையும் குறித்து தான் அவர் சொன்னாரு. ஏன்னா ஜனங்கள் 10 கோத்திரங்கள் பிரிந்த உடனே அவங்க விக்கிரகணத்துக்குள்ள போயிட்டாங்க, பிற ஜாதிகளோடு கலந்துட்டாங்க. இங்கே என்ன செய்தார்களோ, மீதியானர் குமாரத்தீவுகளோடு அவர்கள் விபச்சாரமும் விக்கிரக வணக்கத்திலும் கை வைத்தார்களோ, இதை அந்த முழு கோத்திரமும் செஞ்சிச்சு. அப்ப தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார். கடைசியாக சொல்றவ கேட்டாரு, அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நான் அப்ப அவனை உனக்கு விரோதமா சபிக்க விடாதபடி நான் எப்படி தடுத்தேன்னு தெரியும் இல்லையா? நான் உன்னை எப்படி கொண்டு வந்தேங்கிறது தெரியும் இல்லையா? என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்ட்டு நீ அவங்க செஞ்ச அதே தப்ப நீ செய்யற. அவன் உனக்கு மேற்கொள்ள விடாம நான் தடுத்தேனே, இப்ப நீ அவன் கூட கூட்டு சேர்ந்துட்டியே அப்படிங்கிறார். விசேஷமாக இந்த தீர்க்க தரிசனம், மீகாவுடைய இந்த தீர்க்க தரிசனம் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு கிடைத்த கடைசி தீர்க்க தரிசனம். இதற்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போன போது அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக 2 ட்ரிப்ல சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. முழுவதுமாக சிறையிருப்புக்குள்ள போயிருச்சு. கடைசியாக அந்த தேசத்தை நோக்கி அவர் கொடுத்த ஒரு வார்னிங் இது. ஆனா இன்னைக்கும் நமக்கும் எப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கடைசியாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதோ, அதே போலவே இன்றைக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல கடைசி அத்தியாயத்துல அன்று உருவின பட்டயத்தோடு நின்ற தூதனானவர் இன்றைக்கு சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம அதை பார்க்கலாம். 2வது அத்தியாயத்துல பன்னெண்டுல படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:12. பெருக்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அங்க அவன் உருவிய பட்டயத்தோடு நிக்கிற பார்த்து தாள விழும்போது கண்ட தரிசனத்தை அவன் சொல்லுகிறான். இப்ப அதே கோபத்தோட தான் இங்க நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? சபைக்கு முன்னாடி நிக்கிறார். அது சொல்லுகிறார் அவர் 14வது வசனத்துல, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இது என்னாம புஸ்தகத்துல இவன் தான் அவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தான்னு குறிப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய தூதனுக்கு தெரியும் எவன் இதை சொன்னான். அதனாலதான் இவர்கள் மீதியான நிலையில் அழித்து போடுகிற போது அங்கே இருந்த பிலேயாமையும் வெட்டி கொண்டு போட்டாங்க. அவன் சொன்னான், நீதிமானை போல நான் மரிப்பேனாக என்றான். ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு
நேரடியாக போக முடியாது. பின்னாடி போய் அந்த ஜனங்கள், ஏன்னா முதல் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து இருப்பார்கள் அப்படின்னா, இவங்களை கலப்படம் பண்ணிட்டேன்னா போயிரும். பரிசுத்த தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். இவங்க அசுத்தமானாங்கன்னா அவர் இவங்களை விட்டுட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும் என்று அவன் மறைமுகமான ஒரு ஆலோசனை குறித்து அவர்களுடைய பலவீனம், மாம்ச இச்சையிலையும் அதன் மூலமாக விக்கிரக ஆராதனையிலும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதிலும் அவர்களை உள்ள கொண்டு வந்து விடு, தேவன் அவர்களை கை விட்டுட்டு போயிடுவாரு, அப்புறம் அவங்க ஒண்ணும் இல்லை என்று ஆலோசனை சொன்ன அதை இங்க ஒரு தெளிவாக சொல்லுகிறார். அவன் அங்க என்ன ஆலோசனை சொன்னான் அப்படிங்கிறதுக்கு இல்ல அங்க, ஆனா இங்க தெளிவாக சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைத்த பயிலை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சோ கடைசி காலத்தில் உள்ள நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக. இன்றைக்கு அநேக சபைகளில் அனைவரும் சொல்லிடுறாங்க, 1 சொல்லியிருக்குல்ல, தேவன் ஒருவரே படைத்ததெல்லாம் அவரே, அது எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நாம் அனுபவித்தா அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பவுல் சொன்னார் அப்படின்னு நீ சொல்ற, அந்த 8வது அந்த வசனத்தோடு நின்னுக்கிறாங்க. அதே 8, 9, 10 தான் முடிவு சொல்றாரு. 10 சொல்லுகிறாரு, புறஜாதியார்கள் படைப்பதை பேய்களுக்கு அல்லவா படைக்கிறார்கள், நீ பேய்களுடைய பந்தியிலும் தேவனுடைய பந்தியிலும் நீ கை வைக்கிற ஆகுமா, நீ பீஸால கிழிஞ்சு போயிருவ அப்படிங்கிறார். அந்த முழுமையாக தெரியாம பாதி ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர் அந்த மாதிரி பூஜைகளிலே கலந்து கொள்வது, அவங்க கொடுத்த பிரசாதங்களை சாப்பிடுவது, இங்கேயும் உட்காந்துக்கலாம் அங்கேயும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பிசாசு அன்றைக்கு அவர்களுக்கு விரோதமாக செய்த சூழ்ச்சியை இன்றைக்கும் சபைக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறார். சபை உருவான போதே சபை தலைவர்களினால புற இனத்திலிருந்து தேவனுக்குள் வருகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளிலே 10 கற்பனைகள் இஸ்ரவேலருக்கு 4 காரியம் சொன்னாங்க. நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விபச்சாரத்திற்கும் விக்கிரக வணக்கத்திற்கும் விலகி இருங்கள். இதுதான் அடிப்படையான முதல் முக்கிய உபதேசமாக புறஜாதியிலிருந்து வர்றவர்களுக்கு சொல்லித்தான் சபைகளை கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு சபைக்கு உள்ளேயே அதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு எச்சரிப்பாகத்தான் அன்னைக்கு 22,000 பேர் வாதையில செத்து போனாங்க. நீதிமானை போல மரிப்பேனாக என்று சொன்ன பிலேயாம் இவ்வளவு சத்தியத்தை அறிந்திருந்தான், பண ஆசையினால தவறான ஒரு வழிகாட்டினால அவனும் அங்கே கொலை செய்யப்பட்டு போனான். ஆனா கடைசி காலத்தில் உள்ள நமக்கும் அவன் டீச்சிங்கை போல டீச் பண்ணக்கூடிய ஊழியர்கள் அநேகர் சபைகளில் உண்டு, ஜாக்கிரதையா இரு என்று ஒரு அபாய எச்சரிப்பை அவன் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். இதே இதுல 2 பேதுரு அவரும் எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதுகிற போது பிலேயாமை உதாரணமாக வைத்து சில காரியங்களை அவர் போதிக்கிறார். 2 பேதுருல 2வது அத்தியாயத்துல செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகி பிலேயாமின் வழியை பின்பற்றி போகிறவர்கள் இருக்கிறார்கள். இது யார் இவங்க அப்படின்னா அந்த 2வது அத்தியாயம் 1, 2, 3 சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவைத்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாக தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள்.
பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அதை சொல்லி வருகிற போது அவர்களை பொறுத்து விளக்குகிற போதுதான் 15வது வசனத்துல 16, 14, 15 சொல்றார். விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றினவர்கள். இவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி, அன்று பிலேயாம் செத்ததை போல இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூட 12 சீசர்கள் ஒருவனான யூதாஸ் பொருளாசை நிமித்தமாக தவறு செய்து பின்பு அவன் மனம் திரும்ப விரும்ப முடியல, கடைசியில 4 கொண்டு செத்தான் என்று நமக்கு எச்சரிப்பாக. அன்றைக்கு நடந்தது போல இன்னைக்கும் அநேக கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யூதாவும் தன்னுடைய நிருபத்திலே, கடைசி நிருபத்திலே பிலேயாமை வைத்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் யாருக்கு கொடுக்கிறாருன்னா 3வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக காணப்பட்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கணைக்குள்ளாவார்கள் என்று எழுதியிருக்கிறேன். 11வது வசனத்துல இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகிய கெட்டு போனவர்கள். கடைசி காலத்துல கள்ள போதவர்கள் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கள்ள போதவர்கள் நிறைய இருப்பாங்க. ஜாக்கிரதையான்னு சொல்லியிருக்காரு. இதற்கு இந்த பிலேயாமையும் ஒரு உதாரணமாக வைத்தும் சொல்றான். இன்றைக்கும் இல்ல, இஸ்ரவேலுடைய கடைசி தீர்க்கதரிசன எச்சரிப்பு அதுதான். இன்னைக்கு சபையில் இருக்கிற நமக்கும் கடைசியாக வேதத்தினுடைய கடைசி புஸ்தகத்துல பேதுருனுடைய கடைசி எச்சரிப்பு இதுதான். யூதா ஒரே ஒரு புஸ்தகம் தான் எழுதினார், ஒரு பக்கம் தான். அதுவும் அதுலயும் ஒரு விசேஷமாக கள்ள போதகர்கள் இருப்பாங்க, ஜாக்கிரதையா இரு. கள்ள போதகத்துல மாட்டிக்காம இருக்கணும். நல்ல போதகம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். நல்ல போதகம் என்னவென்று தெரியவில்லை என்றால் கள்ள போதகத்தில் ஈஸியாக மாட்டிக்கும். இந்த பிலேயாமனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? சில காரியங்கள் உண்டு. முக்கியமாக தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் அவருடைய சித்தத்தோட தன்னுடைய சுய இச்சை, சுய மேன்மை, கௌரவம், சுய லாபம் இவைகளை கலந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிற போது அது தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தமாகி விடும். என் மூலமாக தேவனுடைய மகத்தான கிரியை அற்புதம் நடந்தாலும் எனக்கு முடிவு அழிவுதான். இது எப்படி என்றால், முதலிலே அவன் வருகிற போது தேவன் சொல்லிட்டார், நீ போகாத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ சபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். இது தேவனுடைய பரிபூரண சித்தம். ஆனா 2ஆம் தடவை பெரிய பெரிய விஐபி வந்து நிறைய காசு தரோன்னு சொன்ன போது, இருங்க நான் இன்னைக்கு கேட்டு பாக்குறேன் அப்படின்னா, அப்பவே அவனுக்கு அந்த பண ஆசை அவனுக்கு உள்ள வந்துருச்சு. இவன் எப்படியாவது போய் ஏதாவது செஞ்சிடணும்னு பாக்குறான். ஆனா ஆண்டவர் சொன்னதையும் செய்யணும், ஆண்டவர் சார்பால போய் செய்யணும், வேணும் கூலி வாங்கிக்கணும், சுய லாபத்தை வைத்து கொண்டு செய்கிறான். அப்படிங்கிற போது தேவன் சரி, இவன் போக மாட்டேன்னா இன்னொருத்தனை தேடிக்கிட்டு நிற்பான், இவனே போக வச்சு என்ன சொல்றேன்னு இவன் மூலமா சொல்லிடுவான்னு சொல்லி இவன் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டியதை ஆசீர்வதித்து காரியம் செஞ்சாரு. ஆனா போகாதேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவன் துட்டுக்கு ஆசைப்பட்டு போவோம் என்று சொன்ன போது ஆண்டவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் தான் அது, பரிபூரண சித்தம் அல்ல. ரோமர் 12 நமக்கு சொல்லுகிறதா, தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபம் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. தேவனுடைய சித்தத்தோடு சுய லாபத்தையோ, சுய மேன்மையோ, சுய கௌரவத்தையோ, நம்மை உயர்த்துவதோ இருக்கக்கூடாது. அது பல நேரங்களில் நம்ம அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். 2வது,
சுய லாபத்தை முதன்மையாக்கி கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய முற்படுகிற போது, இந்த பிழையாம் அவனுக்கு போனா நிறைய காசு கிடைக்குமே அந்த நினைப்போட தான் கிளப்பினான். ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு, போவான், போய் சொல்லிடுவோம், நிறைய காசு கிடைக்கும், அது கிடைக்கும்னு அவன் போற போது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவன் விரோதமாக எழும்புவதை காண்பதற்கு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாகி போயிருச்சு. கழுதையை அவன் வெட்டி போட்டுவாங்கிறதுக்காக, கழுதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கண்ணை திறந்தார். சொல்றார், நான் உன்னைய வெட்டி போட்டிருப்பேன், இந்த கழுதை தான் உன்னை காப்பாத்துச்சு, நீ அதை வெட்டிடுவேங்கிற, அதை சொல்றதுக்கு தான் அவன் கண்ணை திறந்தார். அது இல்லாம இருந்தா, கழுதை மட்டும் நேரம் போயிருந்தா அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். அதனால தேவ ஊழியத்தை சுய ஆதாயத்திற்காக செய்கிற போது சிக்கல்ல மாட்டிக்கும். மூன்றாவது, தேவனை குறித்த மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை நேசிக்கிறாரோ, நாம் அவரை நேசிக்காமல் அவருக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டு குறுக்குறுத்துக்கிட்டு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள் உட்கார்ந்து கதைக்கிட்டே இருந்தாலும் கூட நமக்கு விரோதமாக நமக்கு தெரியாமலே எழும்புகின்ற மிகப்பெரிய சக்திகளையும் தடுத்து நிறுத்தி நம்மளை பாதுகாத்து இன்றைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே தேவன் இருக்கிறார். ஏன்னா நம்ம அவர் பிள்ளைங்க. பிறர் செய்த தவறுகளை அவர் பொறுக்க மாட்டார், அடிச்சிருவாரு. ஆனா பிள்ளைங்க தப்பு செஞ்சா கொஞ்ச நாள மனசு மாறிடும், கொஞ்ச நாள வந்துடும், என்னை நேசிக்கும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட அநேக இடங்களில நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய பல காரியங்களே தேவன் தடுத்து போட்டிருக்கார். நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தெரியாது. தேவனுடைய மகா பிரேசம் கடைசியாக முக்கியமாக இதுல சொல்கிறது, இப்பேற்பட்ட தேவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் விட்டு நித்திய காலமாக ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளை வழிவிலக செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த விக்கிரக ஆராதனைய மாம்ச இச்சை. இதுல கொஞ்சம் இன்றைக்கு அது உலகத்துக்குள்ள நிறைஞ்சிருச்சு. மாம்ச இச்சைகளும் விக்கிரக ஆராதனைகளும். விக்கிரக ஆராதனை நம்ம போய் எங்கேயுமே கோயில போய் சாமி கும்பிட போறது இல்ல. ஆனா பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை இன்னும் ஜனங்களுக்குள்ள இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் தேவனை காட்டிலும் நம்ம சிரேஷ்டமாக முக்கியமாக நம்ம வச்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில நம்முடைய விக்கிரகம் தான். அது என் பிள்ளைங்களா இருக்கட்டும், என் சொந்தமா இருக்கட்டும், என் கம்யூனிட்டியா இருக்கட்டும், என் சமூக தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவனுக்கு மேலாக எதை நாம் உயர்த்தினாலோ அது நம்முடைய விக்கிரகம் தான். அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் கொடுத்த வரங்களை சுயமேன்மை சுய லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அவர் சொன்னதை சொன்ன வேலைக்கு செஞ்சிடணும். நமக்கு கூலி கொடுக்கறது வைக்கிறது அது அவர் வேலை, லாபத்துக்காக செய்யக்கூடாது. கடைசியாக ஒரு காரியம், ஆவிக்குரிய தலைவர்கள் தான், அற்புதமான தீர்க்க தரிசனங்களை வரம்பெறுகிற ஊழியர்கள் தான். அவங்க சொல்றதை கேளுங்க, ஆனா கண்மூடித்தனமாக அவங்க பின்னாடியே போவாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பரிசேயர்களும் ஆசாரிகளும் மோசேயின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள். மரம் கனி நல்லதா இருந்தா கனி நல்லதா இருக்கும், மரம் கெட்டதா இருந்தா கனியும் கெட்டதா தான் இருக்கும். இன்றைக்கு எந்த எப்பேற்பட்ட ஊழியக்காரனையாக இருந்தாலும் அவர் மூலமாக செய்து கொடுத்த தேவனை முதன்மையாக்கி பார்த்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் கனப்படுத்தணுமே ஒழிய, ஆஹா இந்த ஆள் ரொம்ப பெரிய ஆளுன்னா அந்த ஆளை தூக்கிடக்கூடாது, நமக்கு அடி வந்துடும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக. இன்றைக்கு பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்டுகள் தீர்க்கதரிசன ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக தேவன் கொடுத்த செய்தியை கேட்டுக்கணும். அது கூட பழைய ஏற்பாடு காலத்துல நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம கொடுத்த ஆலோசனை, எல்லா ஆவிகளையும் நம்பாதே, அதை சோதித்து பார்த்து பிடித்துக்கொள். எபேச சபை கொடுத்த ஒரு பாராட்ட, நீ கள்ள ஊழியர்களை சோதித்து அறிகிறவனா இருந்தா என்று உன்னை நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிற. இது இன்றைக்கு சபையில எல்லாருக்கும் இருக்கணும். There is only one hero in our
community, this Jesus Christ, no any others. எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள், அவ்வளவுதான். எந்த ஒரு மனிதனையும் ரொம்ப உயர்த்தி மேல கொண்டு போனா அது தேவனுக்கு கொஞ்சம் பிரியம் இல்லாத காரியமா போய் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பார்த்து இதோடு இன்றைய தினத்திற்கான இந்த வேத பாட வகுப்பு இதோடு முடிவு பெற்றது. மீண்டுமாக அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த பாடத்தோடு சந்திப்போம். நன்றி.